அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் அருமையான ஒரு பதிவுங்க. எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய அவசியமான ஒரு பதிவு. அதுவும் ஆஷாட நவராத்திரி என்று 2025ஆம் ஆண்டு விசுவாவசு வருடத்தில் இந்த ஆனி மாதத்தில் வருகிறதுங்க. அப்படி ஒரு அற்புதமான நாள். இந்த பதிவை யாரும் பார்க்க தவறவிடாதீங்க. இந்த நவராத்திரியில வந்துட்டு மொத்தம் 4 வகைகள் இருக்குதுங்க. அதுல வந்து பங்குனி மாதம் அமாவாசை முடிந்தவுடன் கொண்டாடப்படும் வசந்த நவராத்திரி என்று சொல்வாங்க. ஆனி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவது என்பது ஆஷாட நவராத்திரி என்றும் சொல்வாங்க. புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி என்று சொல்வாங்க. இப்படி தை மாத அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவதும் ஷியாமளா நவராத்திரி என்று சொல்வாங்க. நவராத்திரியிலே இப்படி 4 வகையாக இருக்கிறதுங்க. அதிலும் இந்த ஆனி மாத அமாவாசை முடிந்து, அதாவது இன்றைய தினம் ஆனி மாத ஒரு விசேஷமான அமாவாசை தாங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையுமே நம்ம முன்னேற்றி நல்வாழ்வு வாழ நம்ம முன்னோர்கள் வழிவகுக்க செய்வது என்பது இந்த அமாவாசை நாள் தாங்க. அவர்களை வழிபட தவற விடாதுங்க. அதாவது இந்த ஆனி மாத அமாவாசை முடிந்ததும் நாளைய தினம் ஆஷாட நவராத்திரி என்பது ஒரு அற்புதமான ஒரு நவராத்திரி வருகிறதுங்க. இப்போது ஆனி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? நாளைய தினம், அதாவது இன்றைய தினம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி அமாவாசை. நாளைய தினம் அமாவாசை அடுத்த நாள் ஜூன் 26ஆம் தேதி முதல் ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்கிறதுங்க. இந்த ஜூலை 4ஆம் தேதி வரை ஆஷாட நவராத்திரி இருக்கிறது. அதாவது 9 நாட்கள் நாளையிலிருந்து நவராத்திரி இருக்கிறதுங்க. இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாளும் நம்ம வாராகி பக்தர்கள் வாராகியை நினைத்து வீட்டில் பூஜை செய்து நவராத்திரி இந்த 9 நாட்களிலும் அன்னையை வழிபாடு செய்தால் தீராத துன்பங்கள் விளங்குங்க. குடும்பத்தில் அனைத்து சந்தோஷங்களும் பிறக்குங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த ஆஷாட நவராத்திரியை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், இந்த 9 நாளும் நம்ம இந்த நவராத்திரியை நம்ம எப்படி கொலு வைத்து வழிபாடு செய்வது போல நம்ம எப்படி இந்த கலசம் வைத்து வழிபாடு செய்வதும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். பதிவுக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். நாளை தினத்துல இந்த அற்புதமான நாளில் ஆஷாட நவராத்திரியை நாம வீட்டிலே கலசம் வைத்து நம்ம வாராகி அம்மனை எவ்வாறு வரவேற்பது என்பதை பார்க்கலாம். அதாவது ஒரு பித்தளை செம்பில் ஒரு சுத்தமான நல்ல தண்ணீரை எடுத்துக்கோங்க. அந்த செம்பு முழுவதுமே தண்ணீரால் நிரப்பிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக பன்னீர் கொஞ்சம் ஊற்றி அதில் வாசனை நிறைந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, பட்டை, ஒரு எலுமிச்சம்பழம் இதை எல்லாமே அந்த கலசத்தில் உள்ளே போட்டுடுங்க. இது எல்லாமே நமக்கு பணத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளுங்க. இந்த தண்ணீரில் ஒரு மஞ்சள் பொடி போட்டு அதற்கு மேலே ஒரு தேங்காய், அதாவது தேங்காய் உரிச்சி தேங்காயை வந்து அந்த குடும்பி இருக்கும் மாதிரி தேங்காயை வைக்கணுங்க. அந்த கலசத்தின் மேலே அந்த தேங்காயை வைக்கும்போது அந்த தேங்காயில் நூல் சுற்றி அழகாக அந்த கலசம் போல் அப்படியே அந்த செம்பின் மேலே வச்சுருங்கங்க. அப்புறமா அதை வந்து அந்த கலசத்தை ஒரு வாழை இலையை விரித்து கீழே பூஜை அறையின் முன்பு ஒரு வாழை இலையை விரித்து அதன் மேலே பச்சரிசி பரப்பி, எந்த கலசம் வைத்தாலும் நம்ம தரையில் சும்மா கீழே வைக்கக்கூடாதுங்க. வாழை இலை போட்டு அதில் பச்சரிசி பரப்பி அந்த பச்சரிசி மேலே அந்த கலச ரூபத்தில் அமர வைத்து அந்த வாராகி அம்மனை, அதாவது நம்ம அந்த கலசம் தான் நமக்கு வாராகி அம்மன் என்ற நினைத்து அப்படியே வைக்கணுங்க. அதை வைத்து தினமும் மாலை 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி ஒரு தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக ஒரு நெய் தீபம் போதும். அந்த கலசத்தின் முன்பு ஒரு நெய் தீபம் வாராகி அம்மனை நினைத்து ஏற்றி இந்த கலச ரூபத்தில் தாயை நாம வந்துட்டு ஆவாகனம் செய்து வாராகிக்கு உகந்த மந்திரங்களை நாம சொல்லி வழிபாடு செய்யலாங்க. இப்படி 9 நாளும் முடிந்ததும் இந்த கலச தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் நாம அதை தெளித்துவிட்டு அதுக்கப்புறமாக மீதம் இருக்கும் தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றி வழிபாட்டை நாம நிறைவு செய்து கொள்வது ரொம்பவும் வீட்டிற்கே குடும்பத்திற்கே ரொம்பவும் நல்லதுங்க. இப்படி வாய்ப்பு உள்ளவர்கள் இதை செய்யுங்க. 25ஆம் தேதி மாலையிலே பூஜைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிலவங்க வீட்டிலலாம் வாராகியம்மன் தாய் கண்டிப்பாக அவங்களுடைய விக்கிரமகை வச்சிருப்பாங்க. அதாவது அப்படி விக்கிரகம் இல்லை அப்படின்னா திருவுருவப்படம் இருந்தாலும் போதுங்க, சிலை மட்டும் இருந்தாலும் போதும். அந்த படத்திற்கும் தினசரி இந்த 9 நாளும் அலங்காரம் செய்து பூக்களை வைத்து அலங்காரம் செய்து நெய்வேத்தியம் வைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. எங்கள் வீட்டில் வாராகி உருவப்படம் இல்லை, இல்லை சிலையும் இல்லை அப்படின்னு நினைச்சவங்க
மனதார மட்டும்தான் வாராகி தாயை நீங்க நினைக்க போகிறீங்க என்றாலும், தினமுமே நாளை 6:30 மணிக்கு மேல பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு, ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து, வாராகி அன்னையை ஒரு அந்த தீபச்சுடர் ரூபத்துல நீங்கள் வைத்த நெய்வேத்தியத்தை வைத்து நம்ம வழிபாட்டை செய்தால் வாராகி அம்மன் அப்படியே மனதார ஏற்றுக்கொள்வாள். கொஞ்சம் உதிரி புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு பூஜை அறையில ஏதாவது ஒரு அம்பாள் தெய்வத்திற்கு முன்பு அர்ச்சனை செய்யுங்கங்க. இப்படி கலசம் வைத்து நாம அர்ச்சனை செய்வது, இந்த ஆஷாட நவராத்திரியை 9 நாளும் நம்ம வழிபடுவது குடும்பத்திற்கே நல்ல ஒரு சுபிட்சத்தை தருங்க. அன்பர்களே, இந்த பதிவுல சொன்ன மாதிரி நீங்க இந்த கலசம் வைத்து வழிபாடு செய்தாலும் சரி, வாராகி அம்மனை திருவுருவப்படமாக சிலையாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரி, அல்லது தீபச்சுடரில் வாராகி வாராகி தாயை ஆவகானம் செய்து வழிபாடு செய்தாலும் சரி, இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் 9 நாளும் கண்டிப்பாக சொல்லணுங்க. என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாராகி தாயே வா வா, வாராகி தாயே வா வா. அதாவது இந்த ஒரு எளிமையான ஒரே வரி மந்திரத்தை எல்லோராலும் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி எங்கள் வீட்டில் வந்து தங்கி நிரந்தரமாக எங்களுக்கு நல்லதை செய்து தாங்க என்று 27 முறை இந்த வாராகி தாயை அழைத்து வீட்டிற்குள் ஆவாகனம் செய்து வைப்பது ரொம்பவும் நல்லதுங்க. அப்போ வந்து உதிரி புஷ்பங்களை போட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே வாராகி தாய் சந்தோஷமாக நம்ம வீட்டிற்குள் வந்து விடுவாள். வாராகி தாயை அன்போடு வீட்டிற்குள் வர வைத்தாலே போதுங்க. இந்த ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய அப்படி ஒரு அற்புதமான ஒரு 9 நாளும் சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க. வாராகி தாய் அப்படியே நம்மளுடைய மந்திரத்தையும் நம்மளுடைய வழிபாட்டையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்ம வீட்டிற்குள் வந்து விடுவாளுங்க. இந்த ஆஷாட நவராத்திரி அன்று வாராகி தாய் வந்து அவங்கள வந்து யார் வந்து வீட்டிற்கு அழைக்கிறாங்களோ, இல்ல அன்போடு அழைக்கிறாங்களோ, அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று இந்த வருடம் விசுவாவசு வருடத்தில் ஆஷாட நவராத்திரிக்கு வாராகி அன்னையை நீங்க இந்த பதிவில் சொன்ன மாதிரி உள்ள மந்திரங்களை சொல்லி, இந்த வார்த்தைகளை சொல்லி வரவேற்று பாருங்களேன். உங்க வீட்டில் வாராகி தாய் வந்து அமர்ந்து கொண்டு தேவையான வரங்களை வாரி வாரி கொடுப்பாளுங்க. இந்த பதிவில் சொன்ன முறையில் எளிமையான முறையில் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை வழிபாட்டை மேற்கொண்டாலே வாராகி உங்களோட இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இந்த 9 நாளும் வீடு சுத்தபத்தமாக இருக்க வேண்டும்ங்க. வீடு மட்டுமல்ல, உங்களுடைய மனசும் சுத்தமாக இருக்கணும் என்பதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாராகியின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுங்க. அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் வாராகி தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு, அப்படியே நம்ம பதிவை உங்கள் நண்பர்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அதை பார்த்து பயன்பெறட்டும். மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.